கும்பராசி சதய நட்சத்திரம் தொழில் பத்தி சொல்லுங்க ஐயா, வாழ்க்கை பத்தி சொல்லுங்கள் ஐயா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப கும்பராசி அப்படின்னு வரும்போது தொழில் தானே இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு சூரியன் ராசிக்கு 7ல நின்று உங்க ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கிறது தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்துவார். சரி, இந்த மாசம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து குரு அதிசாரம் வேற ஆக போறாரு. அப்ப குரு அதிசாரமாயி ராசிக்கு 6ல வரப்போறாரு. அப்ப ராசிக்கு 6ல சத்ருஸ்தானத்துல சோ உங்களோட தொழில் ஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்க போறார். சோ அப்ப இவரும் உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு, ஏன்னா குரு அதிசாரம் மினிமம் ஒரு 2 மாசம் ஒரு 10 15 நாள்கிட்ட நிக்கிற போறாரு. அப்ப இந்த அதிசார பலன்கள் உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சோ அப்ப இது வரைக்கும் தொழில முன்னேற்றம் இல்ல, சரியா அமைப்பு இல்ல, நான் இன்னமும் மேல ஏறி வர முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த மாசம் சூரியனோட பார்வையில ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க குரு உங்களோட தொழில் தனத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு. அப்ப இப்ப நீங்க என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்கிறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாசம் ஒரு மாசம் செப்டம்பர் மாசத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அக்டோபர் 9ல உங்களுக்கு மறுபடியும் உங்களோட தொழில ஒரு முன்னேற்றம். அடுத்த 2 மாசத்துல இந்த கடன் தொந்தரவு தொல்லை இருந்து ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பலனை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்க ஜனன ஜாதத்துல ஒரு மாதிரியா பலன்கள் ஓடும். பட் கோச்சார ராசி பலன்கள்ல குரு அதிசார பலன்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?